11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 முக்கோணவியல் பயிற்சி 3.3 இரண்டாம் கணக்கு பார்க்கிறோம். திட்டநிலையில் உள்ள டீட்டாவின் முனைய பக்கம் 5/7, 2√6/7 என்ற புள்ளி செல்கிறது எனில் டீட்டாவின் 6 முக்கோணவியல் சார்பின் மதிப்புகளை காண்க என கொடுக்கப்பட்டுள்ளது. திட்டநிலையில் உள்ள டீட்டாவின் முனைய பக்கம். அப்போ ஆயத்தொலை வடிவம் வரைஞ்சிடறோம். எக்ஸ் அச்சு மற்றும் ஒய் அச்சு, எக்ஸ் அச்சு ஒய் அச்சு. புள்ளியானது 5/7 எனும் பொழுது 0 சம்திங்கில் வரும். 2 பெருக்கல் √6/7 எனும் பொழுது இரண்டு மதிப்புகளுமே ப்ளஸ் குறியில் இருக்கிறதுனால முதல் கால் பகுதியில் இந்த புள்ளியானது அமையும். புள்ளியை பீன்னு எடுக்கலாம். பி என்பது 5/7, 2√6/7. மையப்புள்ளி 1 குறிக்கிறோம். ஒரு செங்கோணம் முக்கோணம் நமக்கு இணைக்கிறப்ப கிடைக்குது. எக்ஸின் மதிப்பானது 5/7 இருக்குது. ஒய் மதிப்பானது 2√6/7 இருக்குது. ஆரம் நமக்கு என்னன்னு தெரியாது, ஆரின் மதிப்பு என்னன்னு தெரியாது, அது ஆறுன்னு கொடுத்துக்கலாம். இப்போ இதற்கு பி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புள்ளியை பின்னு எடுக்கிறோம். பி = 5/7, 2√6/7 என்க. 6 முக்கோணவியல் சார்பின் மதிப்புகளையும் கணக்கிடணும். அப்படின்னா கோணம் டீட்டாவிற்கு எதிர்பக்கமானது 2√6/7, அடுத்துள்ள பக்கமானது 5/7ன்னு தெரியுது. கர்ணத்தின் மதிப்பு தெரியாது. எனவே முதலில் கர்ணத்தின் மதிப்பை கணக்கிட்டுட்டு அதுக்கடுத்து 6 முக்கோணவியல் சார்புகளையும் நாம் எழுதிடலாம். கர்ணம் கணக்கிடுவதற்கான நிபந்தனை பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்துகிறோம். r² = x² + y² நிபந்தனை. எக்ஸ் என்பது 5/7, ஒய் என்பது 2√6/7. மதிப்புகளை பிரதியிடலாம். ஆர் வேணும் அப்படின்னா வர்க்கமூலம் எடுப்போம். இருபுறமும் வர்க்கமூலம் எடுக்கிறப்ப மதிப்பானது √(x² + y²). r மதிப்புகளை பிரதியிடுவோம். எக்ஸ் என்பது 5/7² ஒய் என்பது 2√6/7². ஸ்கொயர் ரூட்டில் இந்த மதிப்பு 5 வர்க்கப்படுத்துகிறப்ப 5 × 5 25, 7 × 7 மதிப்பு 49 ப்ளஸ் 2 × 2 4, √6 வர்க்கப்படுத்திக்கிட்டோம்னா ரூட்டு கேன்சல் ஆகிடும். 6/7 × 7 49. டினாமினேட்டர் மதிப்பு பொதுவாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் மதிப்புகளை கூட்டிக்கிறோம். 25 + 4 × 6 24/49 பொதுவாக எழுதிடலாம். நியூமரேட்டர் மதிப்புகளில் 25 + 24 எனும் பொழுது 49/49. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49/49. இது ரெண்டு கேன்சல் ஆக போக மீதம் இருக்கக்கூடிய மதிப்பு 1. √1ன்னு இருக்குது. 1க்கு வர்க்கமூலம் எடுத்துட்டோம்னா 1 தான். r = +or-1ன்னு வரும். கர்ணமானது +1ன்னு எடுக்கிறோம். ஆரின் மதிப்பு +1. இனி 6 முக்கோணவியல் சார்பின் மதிப்புகளை கணக்கிடுவதற்கு நிபந்தனைகள் என்னென்னா sin θ என்பதை எப்படி எழுதுவோம்? எதிர்பக்கம் பை கர்ணத்திற்கு சமம். எதிர்பக்கம் பை கர்ணம். கோணம் டீட்டாவின் எதிர்பக்கமானது 2√6/7, கர்ணமானது மதிப்பு 1ன்னு கணக்கிட்டிருக்கிறோம். எனவே மதிப்பு 2√6/7 ஆகும். அடுத்து cos θ என்பது அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கமானது 5, கோணத்திற்கு அடுத்துள்ள பக்கம் 5/7 பை கர்ணம் 1, மதிப்பானது 5/7. tan θ என்பது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். கோணத்தின் எதிர்பக்கம் 2√6/7 பை அடுத்துள்ள பக்கமானது 5/7. 2√6/7 அப்படியே எழுதிடலாம். 5/7 பெருக்களுக்கு மாற்றி எழுதுகிறோம்னா 7/5ன்னு எழுதலாம். 7 கேன்சல் ஆக போக மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் 2√6/5. முதல் 3 மதிப்புகள் தெரிஞ்சதுனாவே அடுத்த 3 சைன் காஸ் டேனின் தலைகீழிகள் தான். எனவே கொசீக்கன் தீட்டா நம்ம சார்புகளோட நிபந்தனையை வச்சு எழுதுகிறோம்னா கர்ணம் பை எதிர்பக்கம் சைனின் தலைகீழி. கர்ணத்தின் மதிப்பானது தலைகீழ் மதிப்பு ஏற்கனவே எழுதியிருக்கிறோம். கொசி சைன் தீட்டா என்பது 2√6/7னா அதன் தலைகீழியானது 7/2√6. அடுத்து சீக்கன் தீட்டா என்பது கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம். காஸ் தீட்டாவின் தலைகீழி எனும் பொழுது காஸ் தீட்டாவின் மதிப்பு 5/7, தலைகீழ் மதிப்புங்கிறப்ப 7/5. அடுத்து காட் தீட்டாவை எப்படி குறிப்பிடலாம்? அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம். டான் தீட்டாவின் தலைகீழி 2/2√6/5 தலைகீழி எனும் பொழுது 5/2√6 என்பது தேவையான முக்கோணவியல் சார்பின் மதிப்புகள் ஆகும். தேங்க்யூ.